இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்க இந்த மாதிரியான லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்றது அப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஆப் வந்து கேப்கட் ஆப்பில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு கேப்கட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி VPN இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ கேப்கட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. VPN வந்து ஆனில் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபிளாஷ் எஃபெக்ட் வீடியோ நான் வந்து டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ தான். இதை நீங்கள் வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அதே மாதிரி ஆட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஒரு வீடியோவும் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தேவையான வீடியோ நான் 2 வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியில் வந்தீங்க அப்படின்னா கேப்கட்டோட வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு தேவையில்ல நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 2 வீடியோக்கும் டிரான்சிஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கும் பக்கத்தில் உள்ள வீடியோக்கும் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். அதுக்கு அந்த லைனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஃபிலிம் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிடும். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோக்கும் செகண்ட் வீடியோக்கும் சூப்பராக வந்து மேட்ச் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக அந்த செகண்ட் வீடியோ வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து டைலாக் ஆட் பண்ணணும். அதுக்கு கீழே டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு தேவையான டைலாக் நீங்கள் எதை வேணால் டைப் பண்ணிக்கோங்க. இல்லை எம்டி அவுட்டாலும் பரவாயில்ல. டைலாக் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ பார்க்க நல்லா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டைலாக் வந்து ஆட் பண்ணிட்டேன். லைஃப் வித்தவுட் யூ பி லைக் அப்படின்னு போட்டு அடுத்து அந்த பாட்டு வர மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி டைலாக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் நடுவில் வந்து பிளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் வந்து சென்டரில் வந்து பிளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து டிக் கொடுத்துங்க. இன்னும் நம்ம எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இந்த டைலாக் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீடியோக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் கிராப் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ வந்து செட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தேவையான ஆடியோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வீடியோல உள்ள ஆடியோலாம் ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதோட வால்யூம் எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ண போறோம். அதுக்கு நீங்க கீழே ஆடியோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சவுண்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா நீங்க ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்ட்ட வீடியோ இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எந்த சாங் வேணுமோ அந்த வீடியோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சாங்காவே கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஈஸியா நம்ம வந்து எடிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட்ல வந்து வச்சுப்போம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு மியூசிக் வரும். அதனால நான் வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வச்சுட்டு நம்ம சாங் வந்து மார்க் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறதையும் சொல்றேன். இப்போ நீங்க ஆடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆடியோ கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா பீட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பாட்டை நீங்க வந்து ப்ளே பண்ணுங்க. ஸோ ப்ளே பண்ணும்போது அதிகபட்சம் 2 இல்ல 3 வேர்டு இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இதுல நீ இல்லாம நானும் அப்படின்னு இருக்கும். அதை மட்டும் நான் வந்து கிளிக் பண்ணி வைக்கிறேன். அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆகும்போது திருப்பி ஆட் பீட் கொடுக்குறேன். அதே மாதிரி ப்ளே பண்றேன். திருப்பி அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆகும்போது ஆட் பீட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஆட் கொடுக்கும்போது கீழே ஒரு எல்லோ டாட் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ்ல வந்து உங்களுக்கு எந்தெந்த வேர்டெல்லாம் வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஆட் பீட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேப் விட்டு ஆட் பீட் கொடுத்துருவாங்க. ரொம்பவும் தூரம் வேணாம். ஸோ ஒரு 2 இல்ல 3 வேர்டு இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நீங்க வந்து டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்க பார்க்கும்போதே தெரியும் கீழே வந்து ஒரு எல்லோ டாட் இருக்கும். அதுக்கு நடுவில் தான் நம்ம வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாத்துக்கோங்க. கரெக்டா அந்த சாங்குக்கும் அந்த டாட்டும் கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த டாட்டுக்கு ஃபர்ஸ்ட் வச்சுட்டு கீழே டெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஆட் டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான லிரிக்ஸ் நீங்க வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க டைப் பண்ணாலும் பரவாயில்ல. இல்ல நீங்க வந்து குரோம்ல போயிட்டு எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கை போட்டு அது பக்கத்தில் லிரிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சாங் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இதை ஜஸ்ட் நீங்க வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும். ரொம்பவே ஈஸியா நீங்க வந்து எடிட் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு லிரிக்ஸும் நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் பொறுமையா இருந்தால் தான் உங்க வீடியோ பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எமோஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி எமோஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சோக பாட்டு, அதனால நான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு எமோஜி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்தது உங்களுக்கு வந்து ஸ்டைல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாண்ட் இருக்கும். நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ ஃபாண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் தேவையோ ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த ஃபாண்ட்டை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உள்ள எல்லா ஃபாண்ட்டுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாலே போதும். ஸோ அதே மாதிரி ஸ்டைல் ஆப்ஷன் இருக்கும், அனிமேஷன்லாம் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலே பாருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வச்சுட்டு நீங்க வந்து டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க வந்து கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். அனிமேஷன் ஆட் பண்றதுக்கு முன்னாடி அந்த எல்லோ டாட்டுக்கு நடுவில் இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. ஸோ அந்த 2 எல்லோ டாட்டுக்கும் நடுவில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஜஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அனிமேஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல இன் அவுட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நம்ம ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்னும் கிளிக் பண்ணிப்போம். ஸோ வரும்போது எப்படி வரும் அப்படிங்கறத நம்ம வந்து இதுல சூஸ் பண்ணுவோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து 2வது ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. அது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னுக்கு அடுத்த பக்கத்துல அவுட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி மறையணும் அப்படிங்கிறதுக்கு அதை நீங்க வந்து கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். அதுவும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ கீழே உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த சாங்குக்கும் வந்து கரெக்டாக வந்து செட் ஆனிச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ்க்கு அனிமேஷன் ஆட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண தான் போறோம். அதுக்கு நீங்க கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா டூப்ளிகேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி டிராக் அண்ட் டிராப் பண்ணி கரெக்டாக வந்து செட்
செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இழுத்து லாங் ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா வரும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டு அந்த எல்லோ டாட்டுக்கு நடுவில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து நீங்கள் டபுள் டாப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடிட் ஆப்ஷன் வரும். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் வந்து க்ரோம் போங்க. ஸோ அடுத்த லைனை நீங்கள் வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ க்ரோம் போயிட்டு இதை அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் எடிட் பண்ண தான் வீடியோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்க்க சூப்பராக வரும். இல்லை நீங்கள் டைப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டைப் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு எமோஜி வந்து ஆட் பண்ணிப்போம். நீங்கள் ஃபஸ்ட் எடிட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது எடிட் பண்ணால் ரொம்பவே ஈஸியாகிடும். இதுலேயும் ஒரு பெரிய எடிட்டிங்லாம் இல்லை. ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி இதையும் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவோம். அதே மாதிரி டூப்ளிகேட் வந்து கிளிக் பண்ணிப்போம். அதே மாதிரி ட்ராக் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணிப்போம். ஸோ அந்த எல்லோ டாட்டுக்கு நடுவில் வச்சு செட் பண்ணிட்டு அதே மாதிரி க்ரோம் போயிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வரோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு லிரிக்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்க அப்படி கஷ்டமாக இருக்கலாம். பட் எடிட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணி திருப்பி நீங்கள் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உள்ள மாதிரி கரெக்டாக 2 இல்லை 3 லைன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வீடியோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த லைன் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகும். இதுக்கு ஒரு எமோஜி வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து செட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எடிட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்டும் முக்கியம். ஸோ நல்ல பேக்ரவுண்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம இதில் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிப்போம். இதில் வந்து ஒரு க்ளோ எஃபெக்ட் வந்துச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கு நம்ம வீடியோ வந்து கிளிக் பண்ணிப்போம். ஸோ கிளிக் பண்ணி கீழே எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு வீடியோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணும்போது நைட் கிளப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கலர்லெஸ் ஃப்ளாஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பீடை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அட்மாஸ்பியரை ஃபுல்லாக ஏற்றி வச்சுக்கோங்க. கலரை ஒரு 50 or 51 வச்சிங்க அப்படின்னா அந்த கோல்டு எஃபெக்ட் வரும். அது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து கீழே ரேஞ்ச் அண்ட் க்ளோ இருக்கும். அது உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ க்ளோ தேவை அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ரேஞ்ச் வந்து கம்மியாக பண்ணிக்கிறேன். க்ளோவையும் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு கம்மியாக வச்சுக்கிறேன். ஸோ அப்போ அந்த லிரிக்ஸ் வந்து பார்க்க நல்லா தெரியும். ஸோ இப்போ இந்த வாட்டி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்க. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ கரெக்டாக வந்து இப்போ வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். ஸோ ஒரு 30 செகண்ட் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு கஷ்டப்பட்டால் தான் உங்களுக்கு வந்து வீடியோ சூப்பராக வரும். நீங்கள் ஃபாண்ட் கலர் மாற்றணும் அப்படின்னா கீழே ஸ்டைல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒயிட்டாக தேவை வந்துச்சு, அதனால வச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல உள்ளதுக்கு அனிமேஷன் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த மாதிரியான பிளிங்க் எஃபெக்ட் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த எல்லோ கலர் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதனால நான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த அனிமேஷன் ஆனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றதா இல்லை, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த எஃபெக்ட் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி லிரிக்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டி ப்ளே பண்ணி பார்க்க தான் லிரிக்ஸ் கரெக்டாக செட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிப்போம். அதுக்கு வீடியோ கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அட்ஜஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் இந்த மாதிரியான ஒரு பேசிக் ஆப்ஷன் தான் இருக்கும். இது நீங்கள் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமா உங்கள் வீடியோக்கு நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன்லாம் கொஞ்சம் கூட வச்சுக்கிறேன். அப்பதான் வீடியோ பார்க்க சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே HSL அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். முக்கியமான எடிட் தான். ஸோ இதில் உங்கள் வீடியோவில் எந்த கலர் இருக்கோ அந்த கலரை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் கிராஃபிக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஒயிட்டை ஜஸ்ட் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. க்ரீனை லைட்டாக வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேசிக் ஆப்ஷன் தான் இருக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எடிட்டிங் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் லிரிக்ஸை கரெக்டான இடத்துல வந்து பிளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் க்ளோ இருக்கிறனால கொஞ்சம் கீழே வச்சுக்கிறேன். இப்போ மேலே குவாலிட்டி ஆப்ஷன் இருக்கும். குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுட்டு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.